ஹலோ guys, இன்னொரு டாபிக் சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் அண்ட் மெயின்டெனன்ஸ். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டூ ஸ்டேஜஸ் சொல்லலாம். ஓகேங்களா? அதாவது ஒரு ஐடி சிஸ்டம் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் வந்து நம்ம எடுத்துகிட்டு வரும்போது அது கடைசி ஸ்டெப் தான் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, அதை மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இந்த இம்ப்ளிமெண்டேஷன் மட்டும் நம்ம தனியாக பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன். அதில் என்ன ஸ்டெப் பார்த்தீங்கன்னா டீப்ளாய்மெண்ட் பிளானிங். இப்போ நம்ம டீப்ளாய் பண்ண போகிறோம், அந்த சிஸ்டம் வந்து நம்ம இப்போ ப்ராக்டிக்கலாக இருக்க போகிறோம், உள்ளே வந்து இன்ஸ்டால் பண்ண பார்த்தீங்கன்னா அதுக்கு பிளான் பண்ணுறோம். ஓகேங்களா? அது ஸ்பேஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் எதில் இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ரஹென்சிவ் மொத்தமாக சேர்த்து ஒரு பிளான் இருக்கும். ஓகேங்களா? நம்ம எப்படி டீப்ளாய் பண்ண, நம்ம எப்படி இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எந்த ஒரு என்வரான்மெண்ட் நம்ம இன்வால்வ் பண்ண வரோம். ஓகேங்களா? அப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஷெடியூல்ஸ் என்னென்ன, நம்ம எந்த நேரத்தில் எப்படி இன்வால்வ் வரோம், அப்புறம் அலோகேட் ரிசோர்ஸ் எத்தனை பேர் வச்சு அது இன்ஸ்டால் பண்ண போகிறோம், எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண போகிறோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பரான கம்யூனிகேஷன் மேக் பண்ணிவிட்டு அப்புறம் என்ஷூரிங் த ரெடினஸ் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன், ரெடியாக இருக்கணும் இம்ப்ளிமெண்டேஷன் சொல்லிட்டு ரெடியாக இருக்குது தான் டிப்ளாய்மெண்ட் பிளானிங் சொல்கிறாங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கான்ஃபிகரேஷன் அண்ட் கஸ்டமைசேஷன். ஸோ நம்ம வந்து எல்லாத்தையும் நிறைய ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இன்ஸ்டால் பண்ணிட்டு வச்சுக்கோங்களேன், ஃபிசிக்கலாக ஃபிக்ஸ் பண்ணிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஸ்டேஜுக்கு அப்புறம் நம்ம கஸ்டமைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் வந்து கான்ஃபிகர் பண்ணணும். நம்ம வந்து அவங்க என்ன இது கேட்டாங்களோ, விச் மீன்ஸ் அந்த சிஸ்டம் அந்த ஒரு ஆர்கனைசேஷனுக்கு எந்த வகையான இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அது பார்த்தீங்கன்னா அது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சிஸ்டம் பேரமேட்டர்ஸ் மாற்றணும், யூசர் பர்மிஷன்லாம் கொடுக்கணும், யாராவது கொடுக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா சிஸ்டம் ப்ரெஃபரன்ஸ் வந்து அப்புறம் கஸ்டமைசேஷன் எப்படி பண்ணணுமோ அது கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ அவங்க சிஸ்டம் வந்து எது கூட அலைன் ஆகணும் பார்த்தீங்கன்னா அவங்களோட பிஸ்னஸ் ப்ராசஸ் ரெக்ரூட்மெண்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி அந்த ஒரு சிஸ்டம் இருக்கணும், அந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் இருக்கணும் பேசி. ஓகேங்களா? ஸோ கன்ஃபிகரேஷன் கஸ்டமைசேஷன் வந்து இதுக்கு தான் வரும், இம்ப்ளிமெண்டேஷன் கீழே வரும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டேட்டா மைக்ரேஷன். ஸோ டேட்டா மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி ஒரு எக்ஸிஸ்டிங் சிஸ்டம் இருக்குது, நான் நியூ சிஸ்டம் கொண்டு வரேன்னா ஆல்ரெடி இருக்க டேட்டா வந்து இப்போ நியூ டேட்டா வச்சு கொண்டு வரணும். ஓகேங்களா? அதுக்கு மாதிரி தான் இந்த டேட்டா மைக்ரேஷன் சொல்லுவாங்க. இந்த ப்ராசஸ் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, டேட்டா லோட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? லோட் பண்ணிவிட்டு இந்த டேட்டா இன்டெகிரிட்டி, டேட்டா வந்து உண்மைத்தன்மையாக தான் இருக்கா, அப்புறம் வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கா, அக்யூரேஸாக செக் பண்ணுறாங்க. ஓகேங்களா? பழைய டேட்டா வந்து புதிய டேட்டா மாற்றுறாங்க, அதேமாதிரி செக்கும் பண்ணுறாங்க. அது ஓகேங்களா? கரெக்டாக தான் இருக்கா, உண்மையாக தான் இருக்கா, கன்சிஸ்டண்ட்டாக இருக்கா, அக்யூரேஸாக இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுறோம். ஓகேங்களா? அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டெஸ்டிங் அண்ட் குவாலிட்டி அசிஸ்டன்ஸ். ஸோ நம்ம டேட்டா மைக்ரேட் பண்ண போகிறோம், டெஸ்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? அது கரெக்டாக தான் ஒர்க் டெஸ்ட் பண்ணுறாங்க. டெஸ்டிங் மூலம் பார்த்தீங்கன்னா இது வந்து கரெக்டாக இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்காங்க செக் பண்ணுறாங்க, கரெக்டாக தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க, ஏன்னா ஃப்ளாஸ் இருக்காங்க, இஷ்யூ இருக்கான்னு சொல்லிட்டு எல்லா ஃபங்க்ஷன் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணுறாங்க. அவங்க ஏற்ற மாதிரி அவங்க கொடுத்த ரெக்யூர்மெண்ட்ஸ் எல்லாம் கரெக்டாக ஃபில் ஆகிருக்கான்னு செக் பண்ணுறாங்க. இதில் வந்து வேறு டைப் ஆஃப் டெஸ்டிங் இது சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ யூனிட் டெஸ்டிங், இன்டெகிரேஷன் டெஸ்டிங், சிஸ்டம் டெஸ்டிங் அண்ட் யூசர் அக்செப்டன்ஸ் டெஸ்டிங். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே இந்த டெஸ்டிங் கீழே வரும். அது கரெக்டாக ஆயிடுச்சுன்னா முடிஞ்ச அந்த இம்ப்ளிமெண்டேஷன் நம்ம லாஸ்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் ட்ரைனிங் அண்ட் சப்போர்ட். ஓகேங்களா? நம்ம இன்ஸ்டால் பண்ணி கொடுத்தாங்கன்னா பார்த்தாது அவங்க எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு கற்றுக்கணுங்களா? ஸோ இந்த யூசர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த யூஸருக்கு ட்ரைனிங் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ ஹவு டு யூஸ், அதை எப்படி யூஸ் பண்ணுறது, நம்ம இந்த சிஸ்டமை எப்படி எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து ட்ரைனிங் சிஸ்டம் இருக்கிறாங்க. இது வந்து எப்படி இன்னும் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, எப்படி என்னென்ன ஃபீச்சர் இருக்குது, எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம், அப்புறம் என்ன இஷ்யூ ஆச்சுன்னா எப்படி ட்ரபிள் ஷூட் பண்ணுறது, அப்புறம் ஆன்கோயிங் யூசர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? எதனா ஒரு இஷ்யூ ஆச்சுன்னா யூசர் சப்போர்ட் கொடுக்குறாங்க. ஆஃபர் அட்ரஸ் எனி இஷ்யூஸ், எதனா ஒரு இஷ்யூ இருந்தாலும் சரி பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ கொஸ்டின் என்ன ரைஸ் ஆச்சுன்னா அந்த கொஸ்டினுக்கும் அவங்க வந்து ஆன்சர் பண்ணுறாங்க. ஸோ கொஸ்டின்ஸ் ஆர் மே ஹேவ் ரைஸ்ட் டியூரிங் த சிஸ்டம் யூஸ் தான் அது எப்படி சரி பண்ணணும்னு சொல்லி தராங்கன்றாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் லாஸ்ட் இருந்தால் மெயின்டெனன்ஸ் நம்ம சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் அப்புறம் மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம். ஓகேங்களா? ஏன்னா இம்ப்ளிமெண்ட் பண்ணி முடிச்சிட்டா அந்த பிசிக்கல் ஒர்க் முடிஞ்சு அதுக்கப்புறம் கண்டினியூவாக மெயின்டைன் இருந்தால் அது வந்து லாஸ்ட் டைம் லாஸ்டிங்காக இருக்கும். ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொட்டீன் மெயின்டெனன்ஸ் சொல்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ நார்மலாக ரொட்டீன் மெயின்டெனன்ஸ். ஸோ இது வந்து நார்மலாக ஒரு ஆக்டிவிட்டி மாதிரி சொல்கிறாங்க. ஓகேங்களா? அது வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூட ஆப்ரேஷனாக இருக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸ் ஆகுது, அந்த சிஸ்டமுக்கு பர்ஃபார்மன்ஸாக ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இது வந்து என்னென்ன இதுவாங்க பார்த்தீங்கன்னா இதில் அப்ளை ஆகும் பார்த்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட்டு, பேச்சஸ்ஸு, பக்ஸை ஃபிக்ஸ் பண்ணுறது, அப்புறம் வந்து செக்யூரிட்டி இஷ்யூஸ்லாம் செக்யூரிட்டி சரி பண்ணுறது, பர்ஃபார்மன்ஸ் இஷ்யூ தான் பர்ஃபார்மன்ஸ் சரி பண்ணுறது, அப்புறம் சாஃப்ட்வேர் ரிலேட்டட் ப்ராப்ளம் இருந்தாலும் சரி பண்ணது அந்த ரொட்டீன் நம்ம மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வேணால் பர்ஃபார்மன்ஸ் மானிட்டரிங். ஸோ நம்ம பர்ஃபார்மன்ஸ் வந்து கரெக்டாக தான் இருக்காங்க, ஏன்னா குறையதா அதிகமாக தான் சொல்லி செக் பண்ணி பர்ஃபார்மன்ஸ் கரெக்டாக ஸ்டேபிளாக இருக்கணும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் தான் கண்டினியூஸாக மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. எதனா வந்து போட்டு எதனா இஷ்யூ வருதா, பெரிய இஷ்யூ வருதா, இல்லை எதனா இடியூர் வருது, பார்டர் நெக்ஸ்ட் வருதான் செக் பண்ணுவோம். ஓகேங்களா? அப்புறம் வேணால் சில மெட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி, சில அளவீடுகள் யூஸ் பண்ணி பார்த்தோன்னா இவங்க அந்த ரெஸ்பான்ஸ் டைமு எல்லாம் கரெக்டாக இருக்கா, அப்புறம்னா ரிசோர்ஸஸ் யூட்டிலைசேஷன்லாம் கரெக்டாக இருக்கா, அப்போ இதெல்லாம் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து டக்குன்னு சரி பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு கொண்டு போய் சேர்த்துனா ஒரு ஆப்டிமலான ஒரு சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாருக்கும் வந்து ஈக்குவலான சிஸ்டம் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்குன்னு சொல்லிட்டு இந்த பண்ணுறாங்க, பர்ஃபார்மன்ஸ் மானிட்டர் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூசர் சப்போர்ட். ஸோ யூசர் சப்போர்ட் பார்த்தீங்கன்னா எதனா இஷ்யூ வந்துச்சு எதனா தெரியலனா ஆன்கோயிங் சப்போர்ட் கொடுக்குறாங்க, யாருக்கு யூசர் கொடுக்குறாங்க. ஓகேங்களா? ஸோ எதுக்குன்னா அட்ரஸ் என்கொயரிஸ் எதனா என்கொயரிஸ் வந்து சரி பண்ணுறது, அப்புறம் ட்ரபிள் ஷூட்டிங் இஷ்யூஸ் எதாவது சரியில்லை ட்ரபிள் ஷூட் பண்ண சொல்லி தராங்க. அப்புறம் ரிசால்வ் டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ், இன்கேஸ் அந்த டெக்னிக்கல் ப்ராப்ளம்ஸ் தான் அந்த டெக்னிக்கல் சரி பண்ணி தராங்க. ஓகேங்களா? ஸோ ஹெல்ப் டெஸ்க் சர்வீசஸ், ஆன்லைன் ஃபார்ம்ஸு, அந்த நாலேஜ் பேஸஸ், இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாலேஜ் பேஸ் தான் ஒன்றுமே இல்லை. இப்போ நம்ம ஒரு வெப்சைட் போனால் அதிலே எஃப்ஏ கொண்டு போடுவாங்க, எஃப்ஏ கொண்டு ஆசிரியர் கொஸ்டின் போட்டிருப்பாங்க, அதை நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் கம்மி கொடுப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணும்போது நமக்கு அதை பற்றி இன்னும் ஈஸியாக தெரியுது. ஓகேங்களா? ஸோ அப்போ இது வந்து கரெக்டான வந்து இதை மெயின்டைன் பண்ணது மூலமாக கரெக்டான டைம்லி அசிஸ்டன்ஸ் கைடன்ஸ் கிடைக்குது. எப்போ தேவைப்படுதோ அங்கே மைண்டன்ஸும் கிடைக்குது, அசிஸ்டன்ஸ் கிடைக்குதுன்னு சொல்லலாம். ஓகேங்களா? அது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிஸ்டம் அப்கிரேட் என்ஹான்ஸ்மெண்ட் சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம் அப்கிரேஷன் என்ஹான்ஸ்மெண்ட் பார்த்தீங்கன்னா
பீரியாடிக்காக சிஸ்டம் அப்டேட் பண்ணிட்டே இருக்கணும் ஓகேங்களா. ஸோ இதுதான் அப்டேட்னா அதில் காம்பனண்ட்டாக நம்ம வேறு மாற்ற போகிறோம் ஓகேங்களா. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்டோரேஜாக இருக்கலாம், இல்லை CPU இருக்கலாம், இல்லை GPU இருக்கலாம், வாட் எவர் இட் இஸ் ஓகேங்களா. பீரியாடிக்காக அப்டேட் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா இது என்ன பார்த்தீங்கன்னா இது என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணுறது. இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஸ்டம் நம்ம பூஸ்ட் பண்ணி கொடுத்து கரண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி யூஸ் பண்ண முடியுது. அது பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்பீடாகவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ சிஸ்டம் வந்து பார்த்தீங்கன்னா நியூ ஃபீச்சர்ஸ் நமக்கு கிடைக்குது, ஃபங்க்ஷனாலிட்டிஸ் கிடைக்குது, அப்புறம் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் நிறைய கிடைக்குது சொல்லலாம் ஓகேங்களா. இது பார்த்தீங்கன்னா இதில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பொருள் அப்டேட் பண்ணும்போது அதில் இம்ப்ளிமெண்டிங் இருக்குது, யூசர் ரிக்வஸ்ட் அவங்க என்ன கொடுக்குறாங்களோ அந்த மாதிரி என்ஹான்ஸ்மெண்ட் பண்ணோம் அதை மாற்றிட்டு இருக்குது. அப்புறம் இது பண்ணிட்ட அப்புறம் இன்டெகிரேஷன் அதை சிஸ்டம் இன்டெகிரேஷன் பண்ண வேண்டியது இருக்குது பார்த்தீங்கன்னா. அப்புறம் பார்த்தீங்கன்னா அப்கிரேடிங் அண்டர்லைங் டெக்னாலஜி சில அடிப்படையான டெக்னாலஜி நம்ம அப்கிரேட் பண்ண சுச்சுவேஷன் வரதான் செய்து சொல்கிறாங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட் ஃபைனல் டாபிக். இது பார்த்தீங்கன்னா ஒரு கண்டினியூவான மானிட்டர் தேவைப்படுது ஓகேங்களா. நம்ம சிஸ்டம் செக்யூராக தான் இருக்கா, யாரும் வந்து யூஸ் பண்ணலையா, யாரும் அனதர் இல்லையா சொல்லி செக் பண்ணுறது கண்டினியூஸாக செக்யூரிட்டி மேனேஜர் முக்கியமாக இருக்குது ஓகேங்களா. ஸோ மெயின்டைன் வந்து இது மெயின்டைன் பண்ணுறாங்க, ப்ரொவைட் பண்ணுறாங்க ஓகேங்களா. செக்யூரிட்டி த்ரெட்ஸுக்கு வல்னரபிள்ஸுக்கு, அதாவது செக்யூரிட்டி த்ரெட் யாரும் வந்து நம்ம சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணாத அளவுக்கு அதை மானிட்டர் பண்ணிட்டே இருக்காங்க ஓகேங்களா செக்யூரிட்டி மேனேஜ்மெண்ட்டு. ஸோ என்னென்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணுறாங்க பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி ஆடிட்ஸ் பண்ணுறாங்க அடிக்கடி, எல்லாம் செக்யூரிட்டி ஒர்க்காக தான் சொல்லிட்டு. செக்யூரிட்டி ஆடிட்னா ஒன்றுமே இல்லை, எல்லாம் கரெக்டாக இருக்காதா செக் பண்ணுவாங்க. அப்புறம் இவங்களே வந்து ஹேக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க, ட்ரை பண்ணாங்க முடிதான் பார்ப்பாங்க, என்ன இஷ்யூ எப்படி ஆகுதா இல்லையா, இங்கே என்ன சரி பண்ண சொல்லி பார்ப்பாங்க ஓகேங்களா. ஸோ அந்த செக்யூரிட்டி ஆடிட் பண்ணுவாங்க. அப்புறம் இம்ப்ளிமெண்டிங் மெஷர்ஸ் இன்னும் நம்ம என்ன இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு யோசிப்பாங்க. ஆக்சஸ் கண்ட்ரோல் யாரை கொண்டு மாற்றுவாங்க, அப்புறம் என்கிரிப்ஷன் எப்படி பண்ண மாற்றுவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்ட்ரூஷன் டிடெக்ஷன் சிஸ்டம் இதெல்லாம் வந்து புதுசாக உள்ள வந்துச்சுன்னா அது டிடெக்ஷன் சிஸ்டம் இன்ஸ்டால் பண்ணுவாங்க ஓகேங்களா. ஸோ இதாங்க இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சிஸ்டம் இம்ப்ளிமெண்டேஷன் மெயின்டெனன்ஸ் பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம அடுத்த வீடியோ மீட் பண்ணும். அது உங்களுக்கு பிறகு உங்கள் வாழா.